World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டிக் பப்ளிகேஷன்ஸ் வாசகர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் பப்ளிகேஷன் சார்பாக இதுவரைக்கும் நம்ம 7 புத்தகங்கள் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு புத்தகமே ஒரு பொக்கிஷமான ஒரு நூலுன்னு சொல்லலாம். அந்த பொக்கிஷமான நூலை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இது வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு. நான் புக்கு ரிலீஸ் பண்ணாலே அதிகபட்சம் ஒரு வருடம் கூட அந்த புக்கு ஸ்டாக் ஆகிறதில்ல, அதுக்குள்ளே சேல் ஆகிடும். ஒரு 1000 புக்கு 2000 புக்கு போட்டாலும் சேல் ஆகிறது. அந்தளவுக்கு ஒரு அருமையான கண்ணன் நம்முடைய பப்ளிகேஷன் சார்பாக புத்தகங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம என்னென்ன புத்தகங்கள்லாம் பப்ளிகேஷன்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாழ்வியல் பரிகார புத்தகம், அது நான் எழுதின முதல் புத்தகம். நம்முடைய ஆராய்ச்சியில் 10 வருட ஆராய்ச்சியில் வாழ்வியல் ரீதியாக உங்களோட வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் ரீதியாக என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணி வாழ்க்கையோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வாழ்வியல் பரிகார புத்தகத்தில் மிக தெளிவாக கொடுத்துருப்பேன். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 12 லக்னம், அதுக்கப்புறம் 15 திதி, 11 கரணம், 27 நாமயோகம், 7 கிழமைகள், எல்லாத்துக்குமே வாழ்வியல் பரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையோட தனிப்பட்ட பிரச்சனைக்கும் வாழ்வியல் பரிகாரம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். அதுக்கப்புறம் கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகம், நிரந்தர வருமானம் மற்றும் லாபம் தரும் தொழிலை துல்லியமாக அறிவது எப்படின்னுங்கிற புத்தகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சரியான கேரியரை சூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தப்பான கேரியரை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வருமானம் வராமல் ஹார்ட் ஒர்க்கு மட்டும்தான் போட்டுட்ருப்பாங்களே ஒழிய அதில் பெரிய வளர்ச்சி இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஜாதக ரீதியாக எந்த கேரியரை சூஸ் பண்ணால் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக எந்த கேரியரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகத்தில் மிக சிறப்பாக கொடுத்துருப்பேன். அந்த புத்தகத்தில் என்ன மாதிரி விதிமுறைகளை பயன்படுத்தி நமக்கு எந்த துறையில் போனால் ஜெயிக்க முடியும். ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அதுக்கு ஒரு துறை வேணும். தொழில் பண்ணாலும் அதுக்கு ஒரு துறை வேணும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில் பண்ணாலும் அதுக்கு ஒரு துறை வேணும். எந்த டிபார்ட்மெண்ட், நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, அல்லது டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டா, எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போனால் ஜெயிப்பீங்கிறத இந்த புத்தகத்தில் சிறப்பாக கொடுத்துருப்பேன். அதுவும் நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறலாம். அடுத்து 3வது கான்செப்ட் 5000 கோல்டன் விதிகள். கிட்டத்தட்ட ஒரு 5000 கோல்டன் ரூல்ஸை கனவு பலன்களாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு கனவு வரும்போது உடனே அந்த கனவுக்கான பலன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு நெட்டில் போய் பார்ப்பீங்க, இல்லை ஒரு ஜோசியரை போய் கேட்பீங்க, பெரியவங்கள்ட்ட கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2000த்துக்கும் மேற்பட்ட கனவுகளுக்கான பலன்களை இந்த புத்தகத்தில் சிறப்பாக கொடுத்துருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை படித்து பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் 1008 கோல்டன் விதிகள். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற புத்தகங்கள்லாம் நான் ஒரு ஜோதிடராக இருந்து நான் எழுதின புத்தகம். ஆனால் இந்த 1008 கோல்டன் விதிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஜோதிடர்கள் இணைந்து எழுதின புத்தகம். 6 ஜோதிடர்களுடைய ஆராய்ச்சி கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அது மிக குறைந்த விலையில் இந்த புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்களுடைய ஆராய்ச்சி கருத்துக்களை பரிகாரங்களாக, கோல்டன் விதிகளாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தாந்திரிக ரீதியாக, ஏஞ்சல் நம்பர் ரீதியாக, நட்சத்திர ரீதியாக, அது எல்லா கருத்துக்களுமே இந்த புத்தகத்தில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் தோஷம்னு சொல்கிறோம், சாபம்னு சொல்கிறோம், பாவம்னு சொல்கிறோம். தோஷத்துக்கும் சாபத்துக்கும் பாவத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு ஜாதகத்தில் தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, சாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, பாவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கணுங்கிற விஷயம், அதுக்கு என்ன மாதிரி கோயில்களுக்கு போகணுங்கிற விஷயத்தை பற்றி மிக சிறப்பாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். இதுவும் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெறலாம். அதுக்கப்புறம் உபாசன தெய்வ புத்தகம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே ஜாதகம் பார்க்கும்போது நான் ஏதாவது ஒரு தெய்வத்தை தெளிவாக பிடிக்கணும், அந்த தெய்வத்தை கும்பிடும்போது எனக்கு எல்லா நன்மையும் நடக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்கள் தாராளமாக பிடிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது, நமக்கு அந்த தெய்வத்தால் நன்மை நடக்கணும், எந்த எதிர்விளைவுகளும் வரக்கூடாது, அப்படிப்பட்ட தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் உபாசன தெய்வங்கிற புத்தகத்தில் கொடுத்துருப்பேன். மிக அருமையாக அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கான தெய்வங்கள் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான தெய்வங்கள் என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த உபாசன தெய்வ புத்தகத்தில் இருக்குது. இது அற்புதமாக நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறலாம். இதை படிக்கும்போதே உங்களுக்கு எந்த தெய்வத்தை சூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி கிரகச்சேர்க்கைகளுக்கு எப்படி உபாசன தெய்வத்தை பயன்படுத்தணுங்கிற கான்செப்டை இது வரைக்கும் நீங்கள் எந்த புத்தகத்திலையும் படிச்சிருக்க மாட்டீங்க. அதையும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இதுவும் அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் புத்தகம் மாயாஜால எண்கள்.
நம்மளுடைய பிரபஞ்ச குழுவுடைய பிஆர்ஓ அருண்ராம் ஐயா அவர்கள் 32 33ங்கிற ஒரு மேஜிக் நம்பர்ஸை பற்றி மிக அருமையான ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கார். பொதுவாக இந்த 32 33 வந்து குபேர எண்கள்னு சொல்லுவோம். எண்கணிதத்தில் ஆர்வம் இருக்கிறவங்கலாம் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு பெயர் வைக்கும் போதோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபருக்கு பெயர் வைக்கும் போதோ இந்த 32 33ங்கிற நம்பரை பயன்படுத்துவாங்க. இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நம்பர்னு சொல்லலாம். பிஸ்னஸ் வைஸ் அவங்கள ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தோடு போட்டு மிக சிறப்பாக கொடுத்துருக்காரு அந்த புத்தகத்தில். அந்த புத்தகம் நியூமராலஜி வைஸ் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் புத்தகம்னு சொல்லலாம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. இந்த 7 புத்தகங்களும் நம்மளுடைய சஸ்டிக் பப்ளிகேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். நம்ம நாமக்கல்லையும் ஒசூர் ஆஃபீஸ்லேயும் இந்த புத்தகம் நேரடியாக கிடைக்கும். மேலும் இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க கொரியர் பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து நம்மளுடைய மீட்டிங்கில் கிடைக்கும். நாங்கள் கண்டக்ட் பண்ணுற மீட்டிங்லலாம் கிடைக்கும். திருச்செங்கோட்டில் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை அன்று ஆயிரவேஷியர் மண்டபத்தில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். அந்த மீட்டிங்லேயும் இந்த புத்தகம் கிடைக்கிது. வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வாங்கி படித்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.